ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சுஜாதா அவர்கள் எழுதிய என் இனிய இயந்திரா அப்படிங்கிற கதையுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். இது பார்ட் 9. இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கையும் பிளேலிஸ்ட்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கேட்டுட்டு இதை கேட்டாதான் கதை புரியும். இந்த கதையில வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் எல்லாம் சின்னதாவும் சிமிலர் சவுண்டிங்கா இருக்கிறதுனால அதை மட்டும் குவிக்கா ரீகேப் பண்ணிடலாம். கதையுடைய கதாநாயகி நிலா. நிலாவுடைய கணவன் சிபி. நிலாவுடைய வீட்டுல தங்கறதுக்காக அரசாங்கத்தால் அலோகேட் பண்ணப்பட்ட நபர் ரவி. ரவியுடைய நாய் ஜீனோ. இது நிஜமான நாய் கிடையாது, ஒரு இயந்திர நாய். தானே பல விஷயங்களை கத்துக்க கூடிய, பல புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு நாய். ரவி மக்கள் ஆட்சி திரும்ப வரும் கழகம் ம.தி.க. அப்படிங்கிற கழகத்துல ஒரு உறுப்பினரா இருக்கான். இந்த ம.தி.க.உடைய கிட்டத்தட்ட தலைவன் மாதிரியான ஒரு பர்சன் மனோ. அப்புறம் கடைசியா ஒரு கேரக்டர், இந்த நாட்டையே ஆளுகின்ற ஒரு பெரும் தலைவன் ஜீவா. இப்போ நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம். நிலா கண் முன்னையே அந்த பாலம் சுக்குநூறா வெடிக்குது. அங்க யாருமே உயிரோட இல்ல. நிலாவுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இது நடந்து முடியறதுக்குள்ளேயே ரவி, மனோ அப்புறம் மற்ற கழகத்தினர் வந்து நிலாவையும் ஜீனோவையும் வேறொரு மறைவிடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. போகும்பொழுது ரவி ஒரு விஷயம் சொல்றான். நிலா, உன்னால உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போக முடியாது. இனிமே உன்னையும் எங்கள ஒருத்தியாவது அரசாங்கம் பார்க்கும் அப்படின்னு சொல்றான். ஒரு குட்டி அட்வென்ச்சரஸ் பயணத்துக்கு அப்புறமா வேற ஒரு மறைவிடத்துக்கு வந்துடுறாங்க. இது எந்த இடம், என்ன ஏதுங்கிறதெல்லாம் நிலாவுக்கு தெரியாது. ஆனா இப்போதைக்கு நிலாக்கு இங்க இருக்கிறது தான் சேஃப். ஆல்ரெடி ரவி அண்ட் ஜீனோவோட பிக்சர்ஸ் எல்லா இடத்துலயும் பப்ளிஷ் பண்ணி இவங்களை கண்டுபிடிச்சு தந்தா நிறைய பரிசுகள் அளிக்கப்படும்லாம் போட்டிருந்திருக்கு. இப்போ நிலாவுடைய போட்டோவையும் அதில் இன்க்ளூட் பண்ணி இவங்க 3 பேரையும் கண்டுபிடிச்சு தந்தா அந்தமான்ல ஒரு அட்வென்ச்சரஸ் வெக்கேஷன் பேக்கேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பிளான்ஸ் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஷன்ல ரவி என்ன சொல்றான்னா, நம்ம முதல்ல சொன்ன பிளான் படியே நிலாவை அரசாங்கத்துக்கிட்ட சரண்டர் பண்ண சொல்லுவோம். இப்ப கண்டிப்பா ஜீவா கூட ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவாங்க. இன் பர்சன் இன்டர்வியூ நடக்கும்பொழுது அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா மனோ என்ன சொல்றான்னா, அதுக்கு முன்னாடி நிலாவுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட் நிலா நல்லா சாப்பிட்டு தூங்குறா. ஆனா மார்னிங் எழுந்துக்கும் பொழுது ப்ரீவியஸ் டே இருந்த அந்த தைரியம் அவகிட்ட இல்ல. என்னால இதை செய்ய முடியும்னு தோணல அப்படின்னு சொல்றா. ஒரு உயிரை கொல்றது என்னோட ரத்தத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்றான் நிலா. உடனே மனோ சொல்றான், இப்ப இருக்கிற டெக்னாலஜி வச்சு உன்னோட ரத்தத்துல அதை கூட ஏத்திடலாம் அப்படின்னு சொல்றான். இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, நிலாவை அவளுக்கு இஷ்டமே இல்லாம இந்த கழகத்தினர் கடத்தி கொண்டு வந்து நீ கண்டிப்பா ஜீவாவை கொண்டுதான் ஆகணும்னு டார்ச்சர் பண்ண மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண போறாங்க. அவ முடியாதுன்னு சொன்னதுனால ஒரு இடத்துல அவளை கட்டி வச்சு டார்ச்சர் பண்ண மாதிரி ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ண போறாங்க. நிலா எப்படியோ இவங்களெல்லாம் சமாளிச்சு ஜீவாவுக்கு ஒரு கடிதம் எழுதுற மாதிரி ஒரு பிளான். இந்த கடிதத்தை எந்த இடத்துல போட்டா அது ஜீவா கைக்கு கண்டிப்பா போய் சேருங்கிற அளவுக்கு கிளியரா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ரவியும் மனோவும். நிலா கேக்குறா, சரி இந்த கடிதம் ஜீவா கைக்கு போய் சேர்ந்துடுதுன்னே வச்சுப்போமே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு கேக்குறா. அதுதான் ரொம்ப குரூஷியல் பார்ட் ஆஃப் த பிளான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, இந்த லெட்டர் எப்படியான அரசாங்கத்து கையில போய் சேர்ந்துரும். அப்போ ஜீவா கிட்ட இருந்து அழைப்பு கண்டிப்பா வரும். அந்த அழைப்பு வரும்பொழுது நிலா ஜீவா கிட்ட என்ன சொல்லணும்னா, ஜீவா நிலாவை இந்த கழகத்தினர்கிட்ட இருந்து காப்பாத்தியதுக்காக தன்னைத்தானே ஜீவாவுடைய வேலைகளுக்காக அர்ப்பணிக்கிறத சொல்லணுமா. அப்படி சொன்னா ஜீவாவுடைய யூத் டீம் ஒண்ணு இருக்கான், இளைஞர் அணி, அதுல நிலாவை சேர்த்துப்பாங்களாம். அப்படி சேரும் பொழுது ஒரு செரிமனி ஒண்ணு நடக்குமா. அதுல இந்த இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு டாட்டூ ஒண்ணு குத்துவாங்களாம். அந்த சமயத்துல மனோ கொடுக்கிற பொருளை ஜீவா மேல தூக்கி எறியணும். தூக்கி எறிஞ்சிட்டு இவ எஸ்கேப் ஆயிடும். இதுதான் மொத்த பிளானுமே. இதுக்காக நிலாவுக்கு நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கப்படுது. மனோ விசித்திரமான ஒரு ஆப்ஜெக்டோட காமிக்கிறான். ஒரு பென்சில் மாதிரி இருக்கு, அதை 2ஆ உடைக்கிறான். உடைச்சு 2 சைடையும் ஏதோ மிக்ஸ் பண்ணி தூக்கி போடுறான். 50 செகண்ட்ஸ்ல அது வெடிச்சிடுது. இது ஒரு ஆர்கானிக் வெடிமருந்து அப்படின்னு சொல்றான் மனோ. என்னன்னா, ரெகுலரா இந்த மாதிரி வெடிமருந்துகளை டிடெக்ட் பண்ணக்கூடிய கருவிகள் மெட்டல்ஸையும் ஜெலட்டின் ஸ்டிக்ஸையும் சல்ஃபர் அந்த மாதிரியான சில ரசாயனங்களை மட்டும்தான் டிடெக்ட் பண்ணும். இந்த பர்டிகுலர் காம்பினேஷன் ஆர்கானிக்கா நாங்க தயாரிச்சது. இதை எந்த இயந்திரத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். 2 விஷயத்தை டேக்கிள் பண்ணணும். நம்பர் 1, ஜீவா கிட்ட போகும்பொழுது பயங்கர செக்கிங் இருக்கும். அதுல இந்த பென்சில் மாதிரியான ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆயிடக்கூடாது. 2வது, நிலா இதை எங்கேயும் மிஸ்பிளேஸ் பண்ணிடக்கூடாது. இதுக்காகவே இந்த பொருள் நிலா கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்பெஷலி டிசைன் பிரா மாதிரியான ஒரு ஆடை ஒன்று தராங்க. அதுல வயருக்கு பதிலா இந்த பென்சில் தான் இருக்கும். இந்த பென்சில் பிளாஸ்டிக்கால ஆன ஒரு ஆப்ஜெக்ட், அதனால எந்த கருவிலையும் டிடெக்ட் ஆகாது. ஈஸியா உள்ள கொண்டு போயிடலாம். ஜீனோவுக்கு தான் ரொம்ப பெரிய கவலை. இந்த வெடிமருந்தை மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் இந்த வெடிச்சிடுது. நிலாவும் பாதிக்கப்படுவாளே, இதனால அவளால அதுக்குள்ள எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்னு
அப்படின்லாம் கவலைப்படுது. மனோ என்ன சொல்றான்னா அதுக்கெல்லாம் ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்கப்படும் அப்படிங்கிறான். அவன் சொன்ன மாதிரியே நிலாவுக்கு பயங்கரமான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்படுது. இந்த வெடிமருந்தை எப்படி கலக்கணும், எப்படி இன்ஸ்டன்டா தூக்கி எறியணும், எப்படி அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், புகை வந்ததுனாக்க அதுல எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பல பயிற்சிகள். இதுக்கப்புறம் தான் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. ஏற்கனவே பிளான் பண்ணபடி நிலா கைப்பட ஜீவாவுக்கு ஒரு கடிதம் எழுத சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரியே தன் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதுறா நிலா. கூடவே கவர் லெட்டர் மாதிரி ஒரு விஷயத்தையும் எழுதுறா. இந்த கடிதத்தை யாராவது கண்டுபிடிச்சா இதை உடனே ஜீவாவுக்கு அஞ்சல் செஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறா. ஆபத்துல மாட்டிட்டு இருக்கிற ஒரு பெண்ணை காப்பாத்துறதுக்கு இது உதவும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கா. அதுக்கப்புறமா நிலாவை ஒரு பாழ் மண்டபத்துல அடைச்சு வைக்கிறாங்க. தத்ரூபமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவளுக்கு நிஜமாவே சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம ஒரு 4-5 அடி அடிச்சு அவள் மூஞ்சிலேருந்து ரத்தம் வர மாதிரி பண்ணி ஒரு சேர்ல கட்டி போட்டு வைக்கிறாங்க. நிலாவை அடைச்சு வச்சுட்டு கிளம்பும் பொழுது ரவி என்ன சொல்லிருப்பான்னா, 2 நாளுக்குள்ள உன்னை காப்பாற்ற யாரும் வரலன்னு சொன்னாக்க நாங்க விசிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ரொம்ப நேரம் கழிச்சுதான் நிலாவுக்கு ஒரு பயம் வருது. யாருமே இவளை பார்க்கலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம். இதெல்லாம் ஒரு சதி அப்படிங்கிற விஷயம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு பயம். இவளால இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமும் மனசுல எழுது. டைம் போயிட்டே இருக்கு. எவ்வளவு நாள் நம்ம இங்க அடப்பட்டு இருந்தோம் அப்படிங்கிற விஷயமே நிலாவுக்கு மறந்துடும் போல இருக்கு. நிஜமாவே பயங்கர சிச்சுவேஷன்ல தான் நிலா இருக்கா. அப்போ கரெக்டா காவலர்கள் இவளை காப்பாத்துறாங்க. நிலாவை காப்பாத்தினதுக்கு அப்புறமா அவகிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. எங்க இருந்த, எவ்வளவு பேர் இருந்தாங்க, மனோ யாரு, ரவி மற்றும் மனோவுடைய அங்க அடையாளங்கள், என்ன மாதிரியான சதித்திட்டங்கள் தீட்டினாங்க, உனக்கு ஏதாவது காதுல விழுந்ததா, எல்லாமே கேக்குறாங்க. பல கேள்விகள் கேட்கப்படுது. மனோவும் ரவியும் சொல்லி கொடுத்த மாதிரி இவ எல்லாத்துக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறா. இந்த காவலர்கள் நிலா நார்மலா இருக்காளா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா நேர கொண்டு போய் அவங்க வீட்லயே விட்டுடுறாங்க. சிபி அங்கதான் இருக்கான். சிபி எதுவும் வளரிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த காவலர்களை எப்படியான சீக்கிரமா துரத்திடணும் அப்படின்னு பாக்குறா. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த காவலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய கடிதம் ஜீவாவுக்கு கிடைச்சிடுச்சு, கூடிய சீக்கிரம் அவர்கிட்ட இருந்து அழைப்பு வரும், நீ நேர்லயே போய் மீட் பண்ணுவ அப்படிலாம் சொல்லிட்டு போறாங்க. சிபி கிட்ட இந்த பிளான் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லலாமான்னு யோசிக்கிறா முதல்ல. அதுக்கப்புறமா இல்ல, இவன் ஏற்கனவே கோழை, அரசாங்கத்துக்கு எதிரா எதுவுமே செய்ய மாட்டான் அப்படிங்கறது தெரிஞ்சு நான் ரவி மனோவுடைய திட்டங்களுக்கு நோ சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறா. சிபிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, இனிமே நம்மளோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடலாம் அப்படின்லாம் சொல்றான். அன்னைக்கு நைட் ஆஸ் யூஷுவல் சிபி நல்லா தூங்கிடுறான். ஆனா நிலாக்கு சுத்தமா தூக்கமே வரவே இல்லை. எதை பத்தியோ யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ பக்கத்து ரூம்ல இருந்து விசித்திரமான ஒரு சத்தம் கேக்குது. இவ என்னன்னு போய் பாக்குறா. ஜன்னல் கிட்டே இருந்து ஏதோ பிராண்ற சத்தம் கேக்குது. ஜன்னல் திறந்து பார்த்தா நம்ம ஜீனோ ஜன்னல் வெளியே நின்னுட்டு இருக்கு. ஜீனோ ஏற்கனவே நிலா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்திருக்கும். தக்க சமயத்துல நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கும். அதுக்கேத்த மாதிரி இப்ப கரெக்டா வந்துருச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா நிலா. ஜீனோ என்ன சொல்லுது, ரவியும் மனோவும் டெல்லி போயிருக்காங்க, எதுக்காக போயிருக்காங்கலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுது. மேலும் நிலாவுக்கு ஜீவா கிட்ட இருந்து அழைப்பு வர வரைக்கும் ஜீனோ நிலா கூடயே தான் இருக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுது. அதே மாதிரி நிலா ஜீவாவை மீட் பண்றதுக்கு டெல்லி போவா இல்லையா, அப்போ ஜீனோவையும் கூட்டிட்டு தான் போகணும் அப்படிங்கறதும் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன். எதுக்காகன்னு கேட்கும்பொழுது எனக்கு அது சரியா தெரியல. ஆனா உனக்கு சில கதவுகளை திறக்கிறதுக்கு நான் வசதியா இருப்பேன். ஆட்டோமேட்டட் டோர்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஹேக் பண்ணி திறக்கிறதுக்கு ஜீனோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐடியா. அது வரைக்கும் நிலாவும் ஜீனோவும் இங்க சைலண்டா இருக்க வேண்டியதுதான். நிலாவுக்கு ஜீனோவை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எப்படியோ ஜீனோ நீ என்கிட்ட வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ கரெக்டா ரூமோட வாசல்ல சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா சிபி, நான் நினைச்சது கரெக்ட் தான், நீங்க எல்லாரும் இன்னும் சதி திட்டம் தீட்டிட்டு தான் இருக்கீங்க, இதை நான் உடனே அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியே ஆக போறேன் நிலா அப்படின்னு சொல்றான். ஆனா நிலா சிபியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா. நான் எந்த சதி திட்டத்திலயும் ஈடுபடல அப்படின்லாம் சொல்லி பாக்குறா. சிபிக்கு மனசுக்குள்ள டவுட், இவளை நம்பர்தா வேண்டாமா அப்படின்னுட்டு. ஆனா ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படிங்கறது மட்டும் இவனுக்கு உள்ளுணர்வு சொல்லுது. இதனால என்ன பண்றான்னா, வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு டெலிஃபோன் பூத்ல இருந்து உள்துறை அமைச்சகத்துக்கு கால் பண்றான். கால் பண்ணி தன்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, என்னுடைய மனைவி ரொம்ப இன்னசென்ட் பர்சன், ஆனா அவளை இந்த கழகத்தினர் பிரெயின் வாஷ் பண்ணி தங்களுடைய திட்டத்துக்காக உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க, என்ன பிளான்ங்கிறது எனக்கு சரியா தெரியல, ஆனா என்னுடைய மனைவியால ஜீவாவுடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றான். ஒரு ஸ்டெப் மேல போய் என்ன சொல்றான்னா, ஜீவா ஒரு பெருந்தலைவர், அவருடைய உயிரை பாதுகாக்கணுங்கிறதுக்காக என்னுடைய மனைவி மாதிரியான சாதாரண பிரஜைகளுடைய உயிர் நீக்கப்படணும்னாலும் எனக்கு அதுல சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறான். உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய நாட்டு பற்றையும் கடமை உணர்ச்சியும் பாராட்டி உங்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் அப்படின்லாம் சொல்லுது. மேலும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் நாங்க மேலிடத்துக்கு பாஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட வேண்டாம், இதுக்கப்புறம் நீங்க உங்க வைஃபை ஸ்பை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நாங்க மத்ததை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது நடந்து கரெக்டா ஒரு வாரத்துல எல்லாம் நிலாவுக்கு ஜீவா கிட்ட இருந்து அழைப்பு வந்துடுது. அடுத்த மாசம் முதல் வாரத்துல ஜீவாவை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்விடேஷன் அது.
நிலாவுக்கு ஒரு சைடு நிம்மதியா இருக்கு, ஆனா இன்னொரு சைடு பயமா இருக்கு. என்னதான் சிபி இவகிட்டக்க கன்வின்ஸ் ஆன மாதிரி நடிச்சாலும் அரசாங்கத்துக்கிட்டக்க போட்டு கொடுத்திருப்பானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஜீனோவும் அதுதான் சொல்லுது, சிபி எல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லுது. அரசாங்கத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் ஜீனோ அப்படின்னு கேக்குறான் நிலா. கண்டிப்பா கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுது ஜீனோ. அப்ப ஏன் என்ன இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்கன்னு கேக்குறா. ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷன் போலையா அப்படின்னு கேக்குறா. ஜீனோ என்ன சொல்லுது, அரசாங்கத்துக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் உன்னை டெல்லிக்கு வர வச்சு கைது பண்றாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஜீனோவுக்கு பயங்கிற உணர்வு கிடையாது இல்லையா, அது ஒரு இயந்திரம் தான். ஆனா நிலாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட மாட்டினா மரண தண்டனை அப்படிங்கிற விஷயம் நிலாவுக்கு நல்லாவே தெரியும். ஜீனோ கிட்ட என்ன சொல்றான்னா, எது நடந்தாலும் சரி ஜீனோ, உன்னோட நான் ஸ்பெண்ட் பண்ண கடைசி சில நாட்களை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்றா. ஜீனோ என்ன சொல்லுது, இப்ப உணர்ச்சி வசப்பட டைம் கிடையாது, இதுக்கப்புறமா உன்னால திரும்பி போக முடியாது, முன் வச்ச கால பின் வைக்கிற நிலைமையில நீ இல்ல, இப்போ இதுக்கப்புறமா மூவ் ஃபார்வர்ட் மட்டும்தான், என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. மேலும் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரவி மனோ எல்லாரும் உன்னை வச்சு ஒரு செஸ் கேம் மாதிரி விளையாடுறாங்க, அதுல எப்படி ராணிய ஒரு பகடை காயா வச்சு ஆப்போசிஷனை வீழ்த்துவாங்களோ அந்த மாதிரி ஒரு ராணியா தான் உன்னை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுது. ரொம்ப ஸ்மார்ட்ல இந்த ஜீனோ. நிலாவும் ஜீனோவும் டெல்லிக்கு கிளம்பி போறாங்க. ஜீவாவை சந்திக்க வேண்டிய நாளும் வருது. மாளிகைக்குள்ள பயங்கர செக்கிங் எல்லாம் நடக்குது. ஜீனோவை ஒரு லெவலுக்கு மேல அலவுட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால அது வெளியவே வெயிட் பண்ணுது. நிலாவை தரோவா செக் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. ஆனா எப்படியோ இவ அந்த பென்சில் மாதிரியான ஆப்ஜெக்ட உள்ள எடுத்துட்டு போயிடுறா. அங்க போய் ஜீவாவை சந்திக்கிறா. ஜீவா நிலாவை பார்த்ததும் வா குழந்தாய் அப்படின்னு உள்ள கூப்பிடுறாரு. இவ போன உடனேயும் சதிகாரர்கள் ஒன்னு கடத்திட்டாங்களாமே அப்படின்லாம் கேக்குறாரு. உடனே நிலா சொல்ற, ஆமா ஜீவா என்ன கடத்திட்டாங்க, உங்களை கொல்ல சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க, அது இதுன்னு அதே பொய்ய அடிச்சு விடுறா. அப்போ கரெக்டா ஒரு சேவகன் ஒரு லெட்டரை கொண்டு வந்து ஜீவா முன்னாடி இருக்கிற டேபிள் மேல வைக்கிறாரு. ஜீவா அதை கையில தொடாமையே அதை படிச்சு பாக்குறாரு. சில டேஞ்சரஸான வினோதமான விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்மளுடைய உள் உணர்வு ஒன்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் நிலாவுக்கு இப்ப வருது. இந்த லெட்டர் நம்மள பற்றிய லெட்டர் தான் அப்படின்னுட்டு இவளோட உள்ளுணர்வு சொல்லுது. இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியே ஜீவா இவளை நேரா பார்த்து ஒரு ஸ்மைல் ஒன்னு கொடுக்கறாரு. அந்த ஸ்மைல் ரொம்ப விசித்திரமா இருக்கு. இவளுக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. சுத்தி முத்தி பாக்குறா. இந்த ரூம் ரொம்ப பெரிய ரூமா இருக்கு. ஆனா அதுல ஒரே ஒரு சேவகன் வாசல் கிட்ட நிக்கிறாரு, அவ்வளவுதான், வேற யாருமே இல்ல. இவளும் ஜீவாவும் மட்டும்தான் இருக்காங்க இந்த ரூம்லயே. சில சமயங்கள்ல நம்மளுக்கு பயம் வரும் பொழுது எல்லா விஷயங்களும் பூதாகரமா தெரியுமா, மேக்னிஃபைடா தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் நிலாவுக்கு இப்ப இருக்கு. ஜீவா மேல இருக்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ் இவளோட மனசுல இவள அறியாமையே பதியுது. ஜீவா எந்த பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காரு, அவர் மேல எந்த இடத்துல லைட் அடிக்குது, லைட்டை சுத்தி இருக்கிற புகைகள், அவருடைய முகம் உடல் எல்லாமே எவ்வளவு பிரகாசமா இருக்கு, இந்த மாதிரியான சின்ன சின்ன டீடைல்ஸ் இவள அறியாமையே நோட் பண்றா நிலா. அப்போ கரெக்டா ஜீவா சொல்றாரு, எனக்கு உன்னை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு நிலா அப்படின்னு சொல்றாரு. அதை நீயும் ஒத்துப்பன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல ஜீவா அப்படிங்கிறா நிலா. நடிக்காத, என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத, உன்னுடைய கணவன் சிபி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படிங்கிறாரு ஜீவா. சதிகாரர்கள் சொல்லிதானே நீ இப்ப இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு ஜீவா. நிலா ஜீவாவை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா. நான் வெறும் பொம்மை தான், என்னை ஏவி விட்டவங்க வேற யாரோ அப்படிலாம் சொல்ல ட்ரை பண்றா. ஆனா ஜீவா என்ன சொல்றாரு, உன்னுடைய சுய விருப்பத்தோட தான் நீங்க நிக்கிறங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நிலாவுக்கு ஒரு கட்டத்துல மனசுல என்ன தோணுதுன்னா, உண்மையை சொல்லிடணுமோ அப்படின்னு தோணுது. ஜீவா கேட்கும் பொழுது மனோ பத்தியும் ரவி பத்தியும் சொல்லிடுறா. இப்ப யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஜீனோவை பத்தியும் சொல்லிடுறா. வாசல்ல இருக்கிற சேவகனை பார்த்து அந்த நாயை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு ஜீவா. ஜீனோ வந்த உடனேயும், நீ என்ன விசித்திரமான நாயாமே, நிறைய படிப்பியாமே, உன்னோட மாடல்ல தானே படிக்கக்கூடிய சக்தி எதுவும் கிடையாதே அப்படிங்கிறாரு ஜீவா. ரவி தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. பொய் சொல்ல கத்து கொடுத்துட்டானா அப்படின்னு கேக்குறாரு ஜீவா. இல்ல, இன்னும் பொய் சொல்ல தெரியாது அப்படிங்கிறது ஜீனோ. அப்ப நீ சொல்லு, நிலா எப்படி என்ன கொல்ல போறா அப்படின்னு கேக்குறாரு ஜீவா. ஜீனோவும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுது. அந்த பென்சிலை பத்தியும் அந்த மருந்து பத்தியும் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுது. அந்த கருவி இப்போ நிலாவுடைய உள்ளாடையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது ஜீனோ. இதை கேட்ட உடனேயும் அந்த சேவகன் நிலாவை நோக்கி ஓடி வராரு. நிலாவுக்கு எங்கேருந்து இந்த தைரியமும் உத்வேகமும் வந்ததுன்னு தெரியல. அந்த பென்சிலை உருவி மருந்து கலந்து ஜீவா மேல தூக்கி போட்டுடுறாத. இது எல்லாமே கண்ணிமைக்கும் நொடியில நடந்துடுது. அந்த வெடி வெடிச்சுதா? ஜீவாவுக்கு என்னாச்சு? நிலாவுடைய கதி பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.